விஜயை ரகசியமாக சந்தித்த IAS அதிகாரிகள். ஆளுநராகிறாரா விஜய்? ஆடிப்போன அரசியல் வட்டாரம். தமிழக அரசியலில் இப்போது ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வெடித்துள்ளதாக தகவல்கள் கசிகின்றன. தேர்தல் முடிவுகள் வெளிவருவதற்கு முன்னரே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வீட்டில் IAS மற்றும் IPS அதிகாரிகள் ரகசியமாக சந்தித்து பேசியுள்ள தகவல் இப்போது காட்டுத்தீயாக பரவி வருகிறது. இது வெறும் சந்திப்பா அல்லது ஆட்சி மாற்றத்திற்கான அறிகுறியா? அறிவாலயத்தையும் எடப்பாடி கூடாரத்தையும் ஒரு சேர அதிர வைத்துள்ள அந்த ரகசிய ரிப்போர்ட் இப்போது வெளிவந்துள்ளது. சென்னை ECR மற்றும் நீலாங்கரை பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக தமிழக அரசின் உயர் அதிகாரிகள் பலர் அதிகாலையில் பீச் வாக்கிங் செல்வது இப்போது விவாதமாகியுள்ளது. இவர்கள் தங்களுக்கு பரிச்சயமான விஜயுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் அதிகாரப்பூர்வமற்ற தரவுகள் விஜய்க்கு சாதகமாக இருப்பதை அறிந்து இந்த அதிகாரிகள் இப்போதே அவர் பக்கம் சாய தொடங்கிவிட்டார்களா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. திமுக மற்றும் அதிமுக என இரு தரப்பையுமே இந்த தகவல் செம்ம அப்செட் ஆக்கியுள்ளது. தேர்தல் வேலைகளால் ஏற்பட்ட கடும் டென்ஷனை குறைக்க விஜய் ஆஸ்திரேலியாவிற்கு பறக்க தயாராகி வருவதாகவும் ஒரு தகவல் உலாவுகிறது. வாழ்நாளில் இப்படி ஒரு பிரஷரை நான் பார்த்ததில்லை, மும்முனை தாக்குதலை சந்தித்து விட்டேன் என்று விஜய் தனக்கு நெருக்கமானவர்களிடம் புலம்பியதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் விஜய் ஆஸ்திரேலியா செல்வது ஓய்வுக்காகவா அல்லது அங்கு இருக்கும்போதே அவருக்கு ஏதேனும் பெரிய பொறுப்பு, குறிப்பாக ஆளுநர் பதவி போன்ற அதிரடி அறிவிப்புகள் வரப்போகிறதா என்ற சந்தேகத்தையும் ரகசிய ஆடியோக்கள் எழுப்புகின்றன. தனது கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த பனையூர் அலுவலகத்தில் நிர்வாகிகளுக்கு விஜய் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டுள்ளார். தேர்தல் நேரத்தில் மட்டும் வேலை பார்த்தால் போதாது, ஒவ்வொரு நாளும் களப்பணியில் ஈடுபட வேண்டும் என்று விஜய் கட்டளையிட்டுள்ளாராம். ஒரு பக்கம் அதிகாரிகளின் சந்திப்பு, மறுபக்கம் கட்சியின் பலமான கட்டமைப்பு என விஜய் 2026 நோக்கி மிக சரியாக தனது காயை நகர்த்தி வருகிறார் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. விஜய் ஆஸ்திரேலியா செல்வதற்கு முன்பே தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறதா அல்லது இதெல்லாம் வெறும் வதந்தியா என்பது தேர்தல் முடிவின் போது தெரிந்துவிடும். மே 4 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகிறது. அன்றைய தினமே அனைத்திற்குமான விடைகள் கிடைத்துவிடும். விஜய் வீட்டில் அதிகாரிகள் நுழைந்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது 2026க்கான அஸ்திவாரமா அல்லது ஒரு சாதாரண மீட்டிங்கா என்பது குறித்தும் உங்களது கருத்தை கமெண்டில் சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன் டிஎன் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.